கண்ணில் ஒரு வழி இருந்தால் கனவுகள் வருவதில்லை. கண்ணில் ஒரு வழி இருந்தால் கனவுகள் வருவதில்லை. கண்ணுல வலி இருந்துச்சுன்னா தூக்கமே வராது, பிறகு எப்படி கனவு வரும்? ஏங்க நான் பாட்டு தானே பாடுனேன், அதுக்கு எதுக்கு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு வாரீரு? பாட்டுனால ஒரு நியாயம் வேண்டாமா? ஏ கடவுளே, இவரை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கூட பாட முடியாது. நான் ஒரு பெரிய பாடகி அவளான்னு நினைச்சா இவர் விடுதாரா? சரி, நீ பாட்டு கச்சேரி நடத்துனது போதும். கல்யாண வேலையெல்லாம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? அதை நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்கீங்க? கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சாச்சு. கல்யாண மண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. சமையல்காரர் பார்த்து இன்னைக்கு பேசியாச்சு. சேலை நகையெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் என்ன செய்யணும்? ஏங்க அந்த கான்ட்ராக்டுக்காரங்க டெக்கரேஷன்லாம் கரெக்டாக பண்ணுதாங்களான்னு கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் சொதப்பி வச்சிட போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரி ராணி, நான் போய் பார்த்துக்கிடுதேன். 4 நாளைக்கு ஃபங்க்ஷன்னா 4 நாளைக்கு வேறு வேறு டெக்கரேஷன் பண்ணணும். ஒரே மாதிரி பண்ணிடக்கூடாது. ஒன்றையே பண்ணி வச்சுட்டு இதை தான் 4 நாளைக்கு இருக்குன்னு சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும், சரியா? நல்ல பெரிய கல்யாணத்துக்கு பண்ண மாதிரி 4 நாளைக்கு 4 டெக்கரேஷன் பண்ணணும். நானும் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு போய் பார்க்கணும், டெக்கரேஷன் எந்த அளவில் செய்தாங்கன்னு பார்க்கணும். பூவெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க, எல்லாம் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கு. வரட்டும், பார்ப்போம். சரி, காப்பி ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேண்டாம், இப்போ தானே சப்பாத்தி சாப்பிட்டேன், போதும். அதே வயிறு நிறைஞ்சிட்டு. பிரியாக்கு ஒரு தடவை ஃபோன் அடித்து பேசிடுங்க, சரியா? இப்போவே பேசிடுங்க, அப்போ தான் காலையில் கிளம்பி வருவாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் நாளைக்கு காலையிலே வந்துட வேண்டாமா? ஆமா ராணி, நானே நினச்சேன், மறந்துட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். பிரியாக்கு இப்போவுமே ஃபோன் அடிச்சிடணும், அப்போ தான் சம்மந்தி வீட்டுக்காரங்கெல்லாம் காலையிலே வருவாங்க. சரி, நேரம் ஆயிட்டு. நாளைக்கு பூரா நம்மளுக்கு வேலை இருக்கும். இப்போ சீக்கிரம் படுத்து தூங்குவோம். சரி, நீ தூங்கு, நானும் தூங்குதேன். குமார், என்னாச்சு உனக்கு? எதுக்கு திடீர்னு மாலையை போட்டுட்டு வந்து நிக்க? நான் மாலை போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மதுசாமி. என்னது? மது சாமியா? மாலை போட்டிருக்கேன்ல சாமி, அப்படித்தான் பேசணும் சாமி. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி. ஏல குமார், எதுக்கு திடீர்னு மாலையை போட்டுட்டு வந்து நிக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஏக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா. போன வருஷம் எங்க பக்கத்து வீட்டு பையன் இதே மாதிரி மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருந்தாங்கக்கா. அவன் போயிட்டு வரும்போது வாழைக்காய் சிப்ஸ் 1 கிலோ வாங்கிட்டு வந்தான். சரி, கொஞ்சோண்டு தருவான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட தரவே இல்லக்கா. நான் கேட்டு கூட பார்த்தேன், கொஞ்சோண்டு தாளேன்னு. எனக்கு தராம அவ்வளத்தையும் ஒத்தையில தின்னுட்டான். அதனாலதான் இந்த வருஷம் நானும் மாலையை போட்டுட்டோம்ல. நானும் மலைக்கு போவேன், நானும் வாழைக்காய் சிப்ஸ் வாங்கி திம்பேன். அட கிறுக்கு பையல, அப்ப நான் நீ சாமி கும்பிடுறதுக்கு மாலையை போடலையா? சிப்ஸ் திங்கவா போட்ட? பிறகு அவன் சிப்ஸ் வாங்கிட்டு வந்து என்னைய பார்க்க வச்சு கடுப்பேத்தி திம்பான். நான் மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கணும்? இந்த வருஷம் நானும் கடுப்பேத்துவோம்ல. ஐயோ கடவுளே, அவன் சிப்ஸ் தின்னானா நீயும் கடையில சிப்ஸ் வாங்கி திங்க வேண்டியதானே? இப்படி கடவுளுக்கு மாலை போட்டுட்டா பண்ணுவாங்க? சரி சரி, அதுக்குன்னு நான் சும்மா எல்லாம் மாலை போட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் மாலை போட்டிருக்கேன்ல, அதுக்கு ஏத்த மாதிரி உண்மையா விரதம் இருந்து பக்தியோட கோயிலுக்கு போயிட்டு நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வாரேன், சரியா? சரி சரி, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. ஏல குமார், நீ மாலை போட்டின விரதெல்லாம் இருக்கணுமே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இக்கா, நம்ம ஊர் கோயில் பூசாரி இருக்காருல்ல, அவரும் மாலை போட்டிருக்காரு. அவரு தான் எனக்கு மாலை போட்டு விட்டாரு. அவரு குருசாமியம்ல, அதனால அவரு எல்லாமே சொல்லி தரேன் இருக்காரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லி தருவாரு. நான் அது கேட்டுட்டு அதே மாதிரி நடந்துக்கிடுவேன். சரில, அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. விரதத்தெல்லாம் கரெக்டா இருந்துரு. ஏதாவது தப்பு பண்ணி விட்டுறாத. எல்லாம் சரியா நடக்கணும், இல்லைன்னு சாமி குத்தமாயிரும். ஏக்கா, 1-2 விஷயம் எனக்கே தெரியும்க்கா. கறி மீன் சாப்பிடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, அதுக்கு பிறகு தரையில தான் படுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இப்படி 1-2 இருக்கு. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மற்றதெல்லாம் நான் சாமிகிட்ட கேட்டுக்கிடுதேன். குமார், நீ விரதம் இருந்தீன்னா நானும் உன்னைய மாதிரியே விரதம் இருப்பேன். நானும் நீ கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் கறி மீன் சாப்பிட மாட்டேன். நானும் தரையில படுத்துக்கிடுதே. ஐயோ கடவுளே, இவங்க 2 பேர் தொல்லையும் தாங்க முடியலையே. நம்மள போட்டு பாடா படுத்துவாங்க போலயே. 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க போறேன்னு நினைக்கேன். நந்தினிமா, நாளைக்கு நேரத்துக்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கோன்னே. ஆமாம்மா. என் பிள்ளைக்கு நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்க போகுது. எனக்கு சந்தோஷமா இருக்கு.
ஏம்மா என்னைய பிரிய போறோன்னு கவலைப்படாதீங்க, நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், அதனால தினம் வந்து உங்களை பார்ப்பேன். இந்த அம்மாவை மறந்துடாதட்டி. ஏம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுதீங்க? பெரிய இடத்துக்கு போற பிறகு அம்மா ஞாபகம்லாம் உனக்கு இருக்குமா? ஏம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, பிறகு நானும் அழுவேன். வேண்டாமட்டி, நீ அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும், போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், சரியா? சரிம்மா. மாமனார் மாமியார் உங்க அப்பா அம்மா மாதிரி நினைக்கணும், அவங்களுக்கு ஏற்ற நல்ல மருமகளா நீ நடந்துக்கிடணும், சரியா தங்கம்? சரிம்மா, நீங்க இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் நல்ல பிள்ளையா தான் இருப்பேன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுவேன். இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீயும் அங்கே போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியல, தனியாக கிடக்கணும், மனசு கஷ்டமா இருக்கு. ஏம்மா நீங்களே என் கூட வந்துருங்களேம்மா. ஐயோ, சம்மந்தி வீட்டுக்கு எப்படிமா வர முடியும்? வேண்டாம் வேண்டாம், நான் உன்னைய பார்க்க அடிக்கடி வாரேன், சரியா? அதுக்கு நான் அங்கேயே வந்து கிடக்கலாம் முடியாது. விஜய் கூட உங்களை வர சொன்னாரு, நீங்க தான் கேட்கவே மாட்டேங்க. அவங்க எல்லாரும் கூப்பிட தான் செய்வாங்கம்மா, ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, நம்ம அப்படிலாம் வந்து அங்கே கிடக்க முடியாது. வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன்னு, இந்த வீட்டில் இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரிம்மா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் வேலைக்கு போயிடுவேன். நான் வேலைக்கு போனதுக்கு பிறகு நான் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவேன். அதுக்கு பிறகு நீங்கள் இட்லி கடையெல்லாம் போட வேண்டாமா? நீ சொன்னதே போதும் தங்கமே. ஏம்மா அழாம இருங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா தான் நானும் சந்தோஷமா இருப்பேன். போதுமாட்டி, இப்போதாம்மா அழகா இருக்கீங்க. ஹலோ, சில் அன்கோவா? ஆமாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் மாலா பேசுதேன். மாலாவா? எந்த மாலாம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? போன வாரம் தானே உங்க கடையில வந்து ஒரு சீலிங் ஃபேன் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சார், எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரே சண்டை சார். 2 நாளா வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, வந்து தீர்த்து வச்சுட்டு போங்க. ஏமா, உங்க வீட்டுக்காரருக்கு உனக்கு சண்டைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, எங்ககிட்ட எதுக்கு சொல்லுதீங்க? என்ன இப்படி சொல்லுதீங்க? நீங்க தானே பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ஏமா, நான் என்ன போலீஸா ஜட்ஜாமா? நான் எதுக்குமா உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்? உங்க கடையில வந்து நான் ஃபேன் வாங்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க? நான் என்னமா சொன்னேன்? ஃபேனு நல்லா ஓடும்னு சொன்னேன். இன்னொன்னு சொன்னீங்க, அதையும் சொல்லுங்க. ஃபேனு நல்லா ஓடும், 1 வருஷம் கேரண்டி தரோன்னு சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலையே. சொன்னீங்கல்ல. ஏமா, என்னதுமா உளருதே? பொருளை வாங்கிட்டு போங்க, 1 வருஷத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து தீர்த்து வைக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை, வந்து தீர்த்து வைங்க. அடி பாவி, நீ மனுஷியா மெண்டலாமா? எனக்கெல்லாம் தெரியாது, இப்போ நீங்க வந்து எங்க சண்டையை தீர்த்து வைக்கணும். இருமா, வாரேன். இந்த கிளம்பிட்டேன். அப்படியே வர்ற வழியில மெண்டல் ஆஸ்பத்திரியில போய் ஆம்புலன்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வாரேன். அப்பதான் உன்னைய தூக்கிட்டு போய் அங்க சேர்க்க வசதியா இருக்கும். ஊழலல்லா ஊழலல்லா ஊழலல்லல்லல்லல்லா. அட கடவுளே, என்ன இப்படி இருக்கு? டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார், என் புருஷன் ஒரு சூப்பர் ஸ்டார். ஐயோ, இதை சும்மா விடக்கூடாதே. ஹலோ ராமுவா? ஆமா சித்தி, எனக்கு தானே ஃபோன் போட்டீங்க, அப்ப நான் தானே எடுப்பேன். ராமு, சீக்கிரம் உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வாப்பா. சித்தி என்னாச்சு? எதுவும் அவசரமா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டிக்கு காக்கா வலிப்பு வந்துட்டு. சித்தி என்ன சொல்லுதீங்க? நெட்டம்மாவுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப நேரமா கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் இழுத்துட்டு கிடக்குப்பா, சீக்கிரம் வா. கையை ஒரு பக்கம் காலு ஒரு பக்கம் இழுத்துட்டு கிடக்கா? சித்தி, அவ கையில போன் வச்சிருக்காளோ? ஆமாப்பா, போன் இருக்கு. ஐயோ கடவுளே, சித்தி அவ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பா. நீங்க தப்பா நினைக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு போங்க. ஏய் லட்சுமியா கொக்கா, இன்னைக்கு இந்த மரத்தை 2 உடைக்காம விட மாட்டேன். இன்னும் 4 கட்டையை வெட்டினா போதும், விறகு ரெடி ஆயிரும். லட்சுமி அக்கா வாட்டி, என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த கட்டையை போட்டு உயிரை கொடுத்து வெட்டிக்கிட்டு கிடக்கீங்க? திடீர்னு கேஸ் காலி ஆயிட்டு சமைக்கணும்ல, அதை விறகு போட்டு வெட்டிக்கிட்டு கிடக்கேன், வேற என்ன செய்ய? மரக்கட்டை ஈரமல்ல கிடக்கு, இதை வச்சு நீங்க விறகு எரிக்கவா? கொஞ்சம் மண்ணெண்ணெய் கிடக்கட்டி, அதை ஊற்றி போட்டு எரிக்க வேண்டியதான், வேற என்ன செய்ய? அவசரத்துக்கு கேஸ்காரன்னு வரமாட்டேக்கான், நாளைக்கு தான் வருவான் போல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த விறகு கூட தான் போராடணும். ஐயோ, எங்கள் வீட்லேயும் ஃபுல்லாக சிலிண்டர் இல்லையே, ஒன்று மாட்டி இருக்கு, ஒன்று எம்டிஎல்ல கிடக்கு. நானும் புக் பண்ணாமல் விட்டுட்டேனே, இருந்தாவது தூக்கிட்டு வந்து கொடுத்துருவேனே. பரவாயில்ல டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்தான். வீட்டுக்கு பின்னால் அடுப்பு கிடக்கல, அதை தூக்கி வச்சு எரிக்க வேண்டியதான், வேற என்ன செய்ய? நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுதேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீங்கள் எப்பவும் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருவீங்கல்ல, இப்போ என்ன விட்டுட்டீங்க? என்னத்த சொல்ல, வீடு கட்டினதுலேருந்து ஒரே கடன் ஆயிட்டு. சீட்டு கட்டவா, வீட்டு கடன் அடைக்கவா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவான்னு இருக்கு. இதில் இவளுக்கு வேற டூருக்கு போகணும், அது இதுன்னு துட்டு கேட்காளுங்க. என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. அதுக்கு இதுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. வர சம்பளம் பூரா 2 நாளில் காலி ஆயிடுது. அதுக்கு பிறகு பூரா ஒரே போராட்டம் தான்.
எங்கள் வீட்லேயும் அப்படித்தாங்க்கா இருக்குது. வெளியே சொல்ல முடியாது. எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டு மழை பெய்யுதுன்னு வேலை இல்லாமல் கிடக்காரு. இன்னைக்கு தான் என்னமோ காலையில் போயிருக்காரு. அவர் வந்த பிறதான் சாயந்தரம் மார்க்கெட்டுக்கே காய் வாங்க போகணும். அந்த நிலமையில கிடக்கும். என்ன செய்யன்னு தெரியலக்கா. எல்லாம் சரியாயிரும் டி. கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையா இருப்போம். வேற என்ன செய்ய முடியும்? பொறுமை மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். ஏக்கா நாளைக்கு மகளிர் குழு காசு அடைக்கணும்லக்கா, அதை கொடுக்கணும். அதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கத்தாங்க்கா வந்தேன். அட கடவுளே, அது வேற இருக்கா? நாளைக்கு 20ஆம் தேதியா? ஆமாக்கா, நாளைக்கு தான் 20ஆம் தேதி. ஐயோ, நாளைக்கு கொடுக்க துட்டு இல்லையே. ராணியக்கா வேற சும்மா விட மாட்டாங்களே. துட்டு வேணும்னு கரெக்டா நிப்பாங்களே. ஏக்கா இந்த வாரம் அவங்க வீட்டில் கல்யாணம் இருக்கிறதுனால இந்த துட்டு விஷயத்த மறந்துடுவாங்கன்னு நினைக்கேன். அடுத்த மாதம் வேணால் சேர்த்து கொடுத்துக்கிடுவோமா? எங்க மறக்க போறாங்க? இந்த விஷயத்துலலாம் அவங்க கரெக்டா இருப்பாங்க. அவங்க வந்து வாங்க முடியலனாலும் ராதாவை அனுப்பி விடுவாங்கல்ல. ஐயோ, ராணி அக்காவை கூட சமாளிச்சிடலாம். இந்த ராதாவை சமாளிக்க முடியாதே. துட்டை கொடுத்தாதான் போவேன்னு நிலையா நிற்பாளே. எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு பார்க்கணும். ஆபீஸ்ல யார்ட்டையாவது வாங்கிட்டு வர முடியுமான்னு. ஒரு 1500 ரூபா தானே, எப்படியாவது வாங்கிட்டாங்கன்னு கேட்டு பார்க்க. என்ன செய்ய, எப்படியாவது லோனை அடைக்கணும்ல. லோன் எடுத்தாச்சு, எடுத்த லோனை அடைக்கலைன்னா அப்புறம் அது வேற பிரச்சனையாயிரும். அதனால கேட்டு பார்ப்போம். நான் எங்கள் அத்தையிட்ட பென்ஷன் துட்டை வாங்கி கொடுத்துர்லான்னு பார்த்தேன். அவங்க என்னடானா மீனா பிள்ளைக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்னு துட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அதை போய் எப்படி கேட்க முடியும்? அதனால வேற யார்ட்டையாவது வட்டிக்கு கேட்கணும். அப்படி இல்லைன்னா ராணி அக்காட்ட கடன் தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ராணியக்கா கடன் சொன்னா ஏத்துக்கிடுவாங்களாக்கும். இது வரைக்கும் அப்படி யாருக்கும் கொடுத்ததே இல்லையே. துட்டை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு, துட்டு இல்லாம பேசாதீங்கம்பாங்களே. அவகிட்ட போய் எப்படி கடன் சொல்லுவேன்? அப்படி ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்டயே ஒரு 2000 ரூபா கடனை வாங்கி அவங்ககிட்டயே அடைச்சிட வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? சரி, நீயும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு. நானும் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கேன். சரிக்கா, அதை ஞாபகப்படுத்தி விட்டுட்டு போக தான் வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு எங்கள் அத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லாமல் ஓடி வந்துட்டேன். சரி, நான் இந்த விறகு தூக்கிட்டு போய் அடுப்பை ஏற்றி பார்க்கேன். எரியுமா எரியாதான்னு தெரியல. இது கூட கடந்து இன்னும் போராடணும். இக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா எங்கள் வீட்டில் இருந்து சோறு பொங்கி கொண்டு வரட்டா? ஐயோ வேண்டாமட்டி, நானே அடுப்பு பற்ற வச்சு எப்படியாவது சோறு பொங்கிக்கிடுதே. கொஞ்சம் காஞ்ச இடத்துல போட்டு விறகு பற்ற வச்சோம்னா எரிஞ்சிரும். நான் பார்த்துக்கிடுதேன். ஏக்கா அடுப்பை ஏற்றி பாருங்க. விறகு எரியலைன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். நீ கேட்டதே போதுமட்டி, எதுவும் செய்ய வேண்டாம். ஏதாவது வேணா நானே ஃபோன் அடிச்சு கேட்க என்ன? சரிக்கா, பார்த்து செய்யுங்க. போயிட்டு வரேன்னு. சரிட்டி, போயிட்டு வா. எங்க பஸ்ஸு எப்பந்தான் வரும்? எவ்வளோ நேரம் ஆயிட்டு? நானும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்துட்டீங்க, இன்னும் பஸ்ஸை காணும். ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. வண்டியில் போயிருந்த இந்நேரத்துக்கு போயிருக்கலாம். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? வண்டி வீட்டில் நிக்கி. நான் வேலைக்கு காலையில் போகும்போது உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வண்டி வீட்டில் நிக்கட்டும், நான் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன், 2 பேரும் சேர்ந்து போயிருவோம்னு சொன்னேன்னா. இப்போ உனக்கு ஃபோன் போட்டு சரி வீட்டில் போய் வண்டி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஃபோன் போட்ட நீ எங்கே எடுக்க? ஏங்க நீங்கள் ஃபோன் பண்ணீங்களாக்கும்? எனக்கு தெரியாதே. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் கிரைண்டரில் மாவு போட்டிருந்தேன், தோண்டிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை கிரைண்டர் சத்தத்தில் கேட்கலன்னு நினைக்கேன். ஒரு அவசரத்துக்கு ஃபோன் போட்டால் எடுக்கிறது கிடையாது. பிறகு எதுக்கு உங்களுக்கெல்லாம் ஃபோனை தலையை சுற்றி தூக்கி தூர வீசிடு. ஏங்க இப்படிலாம் பேசுதீங்க? பிறகு எப்படி பேச? உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோனு? நான் ஃபோன் போட்டு எடுக்காம அந்த ஃபோனு தேவையா? செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் நீ ஃபோன் வச்சிருக்கியோ? இந்த வந்துட்டேன். ஏங்க இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேங்க. ஐயோ, என்ன இந்த பொண்ணு இப்படி ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போகுது? பின்னால் வேற பச்சை பிள்ளைய உட்கார வச்சிருக்காளே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஃபோன் பண்ணுறது அவள் புருஷனாக இருக்கும், அதனால தான் பேசிக்கிட்டே போறா. யாரா இருந்தா என்ன? வீட்டில் போய் பேச வேண்டியதான், இல்லைன்னா வண்டியை நிறுத்திட்டு பேசணும். அப்படி என்ன அவசரம்? வண்டி ஓட்டிக்கிட்டே பேசணுமாக்கும். வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு மெதுவாக பேசலாம். அது உங்களுக்கு புரியுது, அந்த நாய்க்கு புரிய மாட்டேக்கே. உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோனு? நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அந்த ஃபோனை வச்சிருக்க? தலையை சுற்றி தூக்கி தூர வீசிடு. உனக்கெல்லாம் ஃபோனே தேவை கிடையாது. 4 செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் நீ எல்லாம் ஃபோன் வச்சிருக்க. இதெல்லாம் உருப்படுற வேலையா? இதெல்லாம் விளங்காத வேலையான்னு அந்த பயலுக்கு தான் கேள்வி கேட்கானுங்களே. இவ அந்த பிள்ளையோட புருஷனை திட்டுதாளா, என்னைய திட்டுதாளா? நாயின்னு வேற சொன்னாலே. அப்பாடா, இப்போ தான் மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அடியே, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு. எத்தை நீங்கள் சொன்ன வேலையை தானே செஞ்சேன். எதுக்கு என்னைய போட்டு இப்படி ஏசுதீங்க? ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. உன்னையெல்லாம் என்னென்னதான் உங்க அம்மா பெத்து வளர்த்தாங்களம்மா, என் தலையில கொண்டு வந்து கட்டிட்டாங்க. நாளில் இந்த பாடுபட வேண்டியிருக்கு. டேடி நைனா,
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஒன்றும் டேடி நைனாங்க வேண்டியது இல்லைன்னா ராமுன்னு கத்த வேண்டியது. இப்போ நீ கத்தணும்னு யாராவது வருவாங்கன்னு பார்த்தியா? யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நான் தான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன். சித்தி என்னாச்சு? வெளியே வரைக்கும் சத்தமா கேக்கு, என்ன பிரச்சனை? ராமு வந்துட்டீங்களா? நெட்டம்மா என்னாச்சு? நீயாவது சொல்ல. அத்தை என்னை ஏசிட்டாங்க. சித்தி ஏசுனாங்களா? எதுக்கு ஒன்று ஏசுனாங்க? அவங்க தானே ஏசினாங்க, அவங்ககிட்டயே கேளுங்க, ஏன்ட்ட இது கேட்கிரு. சித்தி என்னாச்சு? எதுக்கு நீங்க நெட்டம்மாவை ஏசுனீங்க? அவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தலையெல்லாம் வலிக்கி. நான் கடைக்கு போயிட்டு வரேன். குக்கரில் பருப்பு இருக்கு, 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிரு நீ வட்ட சொல்லிட்டு போனேன். சரி, அதுக்கு என்ன? நெட்டம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணாம விட்டுட்டாலோ? அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். பிறவு என்ன பிரச்சனை? அவ என்ன செஞ்சான்னு அவட்டையே கேளு. நெட்டம்மா அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ராமு, அத்தை சொன்னாங்க கடைக்கு போயிட்டு வாரேன், குக்கரில் பருப்பு வச்சிருக்கேன், 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிருன்னு சொன்னாங்க. சரி, குக்கர் தானே ஆஃப் பண்ண சொன்னாங்க, அதுல என்ன பிரச்சனை? நானும் 5 நிமிஷமா வெயிட் பண்ணி பார்க்க குக்கரில் விசிலே வரல ராமு. அதுக்கு என்ன செஞ்ச? 3 விசில் தானே வரணும், அந்த விசில் எப்படி வந்தா என்னன்னு சொல்லிட்டு நானே 3 விசில் அடிச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பாத்தியால உன் பொண்டாட்டி லட்சணத்தை? பருப்பை வேக விடாம அப்படியே ஆஃப் பண்ணி போட்டிருக்கா. பருப்பு எப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கின்னு பாரு. நீங்க முழிக்க இந்த பருப்பு முழி எவ்வளவோ பரவாயில்ல. கரெக்டு தானே ராமு? உன்னையெல்லாம் பெத்தாங்களா இல்லைன்னு செஞ்சாங்களா? என்ன பாடுபடுத்துற? குக்கரை வேணா தப்பா ஆஃப் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு சாம்பார் நல்லா வைக்க தெரியும். கொண்டாங்க உங்க பருப்பை, சாம்பார் இப்போ எப்படி வச்சு காட்டுதுன்னு பாருங்க. பருப்பை வேக வைக்க தெரியல, இவ சாம்பார் வச்சு கிழிச்சிருவா. என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க? இப்போ எப்படி சாம்பார் வச்சு கிழிக்கன்னு பாருங்க. அடியே, வேகாத பருப்பு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? அதை வேக வைக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க. நல்ல பொண்டாட்டியை கட்டி வச்சிருக்க. காலையில காக்கா வலிப்பு வந்தவ மாதிரி ஆடிட்டு கிடந்தா, இப்போ என்னடானா பருப்பு அரையும் குறையுமா வேக வச்சிருக்கா. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாலோ தெரியல. சித்தி நெட்டம்மா நல்லதானே சமைப்பா, பருப்பு தான் ஏதோ கொஞ்சம் வேகாம விட்டுட்டா, ஆனா சாம்பார் சூப்பரா வச்சு கொண்டு வருவா பாருங்க. நீ அடுப்பங்கரைக்குள்ள போனீங்கன்னா காலை உடச்சிருவேன். இங்கனே தான் உட்காந்துருக்கணும். போய் நீயே எல்லாத்தையும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். என் கண்ணு முன்னாலே உட்காரு.